Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 4 of the revised PGTRB syllabus, and we are beginning a discussion on W.H. Auden's The Unknown Citizen. Before getting into the poem, let's get to know the author, W.H. Auden. W.H. Auden lived between 1907 to 1973. அப்போ இவர் எந்த ஏஜ்ல வருவார், எந்த செஞ்சுரி போயட்? ஏறக்குறைய 21st century போயட்ல தான் வருவார். இஸ் அ 21st century போயட். இவர் பார்த்தீங்கன்னா he is a British born poet. Also you can categorize him as an American because he has written both poems as a British citizen, and later in life he moved to America, and there in America also he wrote poems. So he can be categorized both as a British and American. ரைட்டா? அதுக்கப்புறம் இவர் இன்னொரு ட்ரெடிஷன்லேயே வருவார். என்ன அப்படின்னா, ஹீ கம்ஸ் அண்டர் மாடர்னிஸ்ட் ட்ரெடிஷன். மாடர்னிசம் என்ன அப்படின்னு ஏற்கனவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கிறோம். JSN இங்கிலீஷ் லேர்னிங் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ட்ரைட்ஸ் ஆஃப் மாடர்னிசம், மாடர்னிஸ்ட் போயிட்ரிக்கான ட்ரைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். நீங்க அங்கேயும் அதை ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம். அப்போ மாடர்னிஸ்ட் போயட்ரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு மல்டி டைமென்ஷனல் கேரக்டர், மல்டி டேலண்டட் மேன். இஸ் அ போயட், playwright, and a politician. He belongs to the Liberal Party. Then he was an editor. He was a journalist and an essayist. Adharkapram, when it comes to poetry, he was very much influenced by, இவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர்கள் யாரு அப்படின்னா, he was inspired by the verse written by Thomas Hardy, the Victorian novelist and poet. Then Robert Frost, the nature poet of அமெரிக்கா. அதற்கப்புறம் வில்லியம் பிளேக். வில்லியம் பிளேக் யாரு? He is a pre-romantic English poet, a poet, painter, illustrator, mystic and what not. அந்த மாதிரி பன்மகை தன்மை கொண்ட வில்லியம் பிளேக் உடைய அந்த ரைட்டிங் ஸ்டைலால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டவர் தான் W.H. Auden. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர் எமிலி டிக்கின்சன். Who is Emily Dickinson? An American poet who wrote almost 1200 plus poems celebrating death. அதற்கப்புறம் 21st centuryல ரொம்ப ஃபேமஸான ஸ்டைலிஸ்ட். ஸ்டைலிஸ்ட் இஸ் ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ். அவருடைய அந்த எழுத்து நடை, அவருடைய அந்த poetic style influenced W.H. Auden, and he was also influenced by old English verse. அதற்கப்புறம் இவர் Auden visited Germany, Iceland, China, and he also served in Spanish Civil War. அவர் சிவில் வார்லையும் இருந்திருக்காரு. அப்ப வார் போயட்ஸ் கேட்டகரியிலையும் இவரை வைப்பாங்க. இவர் எந்த கேட்டகரியிலையும் வைப்பாங்க? வார் போயட்ஸ், because he has written poem about war and against war also. பாத்தீங்கன்னா in 1939 he moved to United States. பிரிட்டன்ல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போய் he became a US citizen. அப்ப இவருடைய ஒர்க்ல ரொம்ப ஃபேமஸான ஒர்க், நெட்டில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒர்க் அப்படின்னா, who is the author of this famous work அப்படின்னு கேட்டிருக்காங்க. The Age of Anxiety. The Age of Anxiety என்ற ஒரு புத்தகத்திற்காக புலிட்சர் பிரைஸ் வாங்கியவர். புலிட்சர் பிரைஸ் அப்படின்னா ஹையஸ்ட் லிட்டரரி ஆனர் இன் USA. இலக்கியத்திற்கான பரிசு அப்படிங்கிறது புலிட்சர். அந்த புலிட்சர் பிரைஸ் 1948ல த ஏஜ் ஆஃப் ஆங்ஸைட்டி என்ற புத்தகத்திற்காக வாங்கியிருக்கிறார். அதற்கப்புறம் இவருடைய போயம்லாம் பார்த்தீங்கன்னா இட் கன்சர்ன்ஸ் வித் மாரல் இஷ்யூஸ். ஹி இஸ் அ மாரலிஸ்ட் அண்ட் ஹி ஹாஸ் டச்ட் ஆல் டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். பாலிடிக்ஸை பத்தி பேசியிருக்காரு, சோசியல் லைஃபை பத்தி பேசியிருக்கிறாரு, சைக்கலாஜிக்கல் லைஃபை பத்தி பேசியிருக்கிறாரு. அதே நேரத்தில் இவருடைய கவிதைகள்ல அந்த மார்க்ஸ் உடைய எக்கோ இருக்கும், கார்ல் மார்க்ஸ். அப்ப சோசியலிசம் கொஞ்சம் பேசுவாரு. அதே நேரத்துல ஃப்ராய்டியன் சைக்காலஜி, சைக்கோ அனாலிசிஸ், அதை பத்தியும் ஒரு சில ஃப்ராய்டியன் கான்செப்ட்ஸையும் அவருடைய போயிட்ரியில டச் பண்ணி இருப்பாரு. அதற்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, he has written many elegies for great poets of his time. யாருக்கெல்லாம் இவர் எழுதியிருக்காரு அப்படின்னா,
poet like A.E. Housman, Matthew Arnold, William Butler Yeats அப்படிங்கிற கவிஞர்களுக்கெல்லாம் அவர்கள் இறந்த பிற்பாடு அவர்களுக்காக எழுதியிருக்காரு, இரங்கற்பா எழுதியிருக்கிறாரு. And in 1956, Auden was given National Book Award in Poetry for a particular work called The Shield of Achilles. Shield of Achilles அப்படிங்கிற ஒரு புத்தகத்திற்கு இவருக்கு நிறைய அந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ் ஒரு ரெண்டு இங்கே போட நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து அவருடைய போய்ட்ரி கலெக்ஷன் போயம்ஸ் 1928. இது வந்து இவர் பிரிட்டன்ல இருக்கும்போது பப்ளிஷ் பண்ணது. அதுவே அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு போய்ட்ரி கலெக்ஷன் அப்படின்னா அனதர் டைம், பப்ளிஷ்ட் இன் 1940. அதுக்கப்புறம் இவரு நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்காருல, அதனால என்ன பண்ணாரு, டிராவல் லாக்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. டிராவல் லாக் அப்படின்னா டிராவல் லிட்ரேச்சர். அப்ப டிராவல் புக் which means letters from Iceland 1937 எழுதியிருக்காரு. அதற்கப்புறம் அவர் எழுதினதுல ஒரு சில ஃபேமஸ் போயம்ஸ் இருக்கு. அதுல நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, த அன்னோன் சிட்டிசன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் WH ஆர்டனுடைய ரொம்ப ஃபேமஸான போயம் அப்படின்னு சொல்லும்போது மியூசே தி புக்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபியூனரல் ப்ளூஸ் அப்படிங்கிற போயம்லாம் ரொம்ப ஃபேமஸ். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு. He often collaborated with a very famous writer, modernist playwright. யாரு அப்படின்னா கிறிஸ்டோபர் ஐசர்வுட். கிறிஸ்டோபர் ஐசர்வுட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவரு ஆக்சுவலா எந்த டிராமாக்குள்ள வருவோம்னா அப்சர்ட் டிராமா இருக்கு இல்லையா, வர்ஸ்ட் டிராமா, அப்சர்ட் டிராமா, அந்த ரெண்டு சப் ஜானர் ஆஃப் டிராமாக்குள்ளரையும் ஐசர்வுட் வருவாரு. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ரைட்டரோட இவர் கொலாபரேட் பண்ணாரு. ஓகே, in 1956 he returned to Oxford and lectured for 3 years அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இருக்கு. He even wanted to get back to he even tried to get back to United Kingdom settle, but he did not live long அப்படின்னு இருக்கு. இதற்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா he was a very important member in a group called Oxford Group of Poets, also known as Auden Generation. நம்ம ஸ்கூல் ஆஃப் போயட்ரி அப்படின்னு முன்னாடி பழைய சிலபஸ்ல வச்சிருந்தாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா படிக்க கூடாதுன்னு இல்லை. ஒவ்வொரு ரைட்டர் படிக்கும் போது இவர் என்ன ஸ்கூல்ல வருவாரு, இவரோடு கனெக்ஷன்ல இருந்த மற்ற ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அதனால இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. When he was in Oxford, he was a member of a group called Oxford Group, also known as Auden Generation. இதுல யார் யார் இருந்தாங்க? WH Auden, Stephen Spender, C.D. Lewis and Louis MacNeice என்ற ரைட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? எஸ் சார். ஓகே, இப்போ நம்ம போயத்துக்குள்ள போறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ போயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, திஸ் ரைட்டர் வாஸ் டெட்லி அகெயின்ஸ்ட் டோட்டாலிட்டேரியன் ரூல் ஆர் டோட்டாலிட்டேரியன் ரெஜீம் ஆர் டோட்டாலிட்டேரியன் ஸ்டேட். Totalitarian state na a state which reduced human beings to numbers. In the totalitarian regime la what is virtue அப்படினு கேட்டிங்கனா yes னு சொல்றதுதான் virtue. You should not speak against the government. In totalitarian regime the community is more important, the state is more important, not the individual. Okay, இந்த மாநிலத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி தான் முக்கியம். இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நம்ம என்ன பண்ணலாம்? இண்டிவிஜுவல் மேனை வந்து என்ன பண்ணலாம்? சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்க என்ன பண்ண போறோம்? ஒரு புதிய ரசாயன ஆலையை தமிழ்நாட்டில் ஒரு இடத்திற்கு கொண்டு வரோம் அப்படின்னு அங்க சென்டர் சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இருக்க மக்கள் அவங்களுக்கு முக்கியம் இல்ல, நாடுதான் முக்கியம். The larger community is more important, the individual is not important. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு பேரு டோட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட்.
இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கா டீச்சர்ஸ்? இது புரிஞ்சுச்சா? அப்ப இந்த டோட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, who is a good citizen in a totalitarian state அப்படின்னு கேட்டீங்கன்னா, a man who is served like, a man who does what is dictated to him, who fulfill all the demands made by the government. அவன் தான் நல்லவன். கவர்மெண்ட் மோசமா இருந்தா கூட வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறவன் நல்லவன், எதிர்த்து இது தப்பான பாலிசி அப்படின்னு எதிர்த்து கேட்கிறவன் கெட்டவன். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு போயம் கொடுத்திருக்காங்க. and this poem is a anti totalitarian poem. the author is speaking against totalitarianism. அப்ப இந்த totalitarianism வந்து இவர் எப்படி அப்ரோச் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, he is speaking about a unknown citizen. அந்த டைட்டிலே பாத்துங்களேன், there is a citizen. who is citizen? a good man. பட் அந்த கவர்மெண்ட் சொல்லுது the good man யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. we know him only by the number. we do not know him as an individual. அவனுடைய இண்டிவிஜுவல், அவன் பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. he is a number. and that unknown citizen was a very good fellow who was a conformist. Conformist na a man who followed rules and regulations and won a very good name with the government. The whole poem is spoken by a bureaucrat. Bureaucrat அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு administrative officer is actually speaking on a dead citizen. ஒருவர் இறந்து விட்டார், அவருக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மெமோரியல் ஸ்டோன் வந்து நிறுவி இருக்காங்க. அந்த மெமோரியல் ஸ்டோன்ல என்ன இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு, பேர் இல்ல. பேருனா when we use a name to call somebody, which means the individual is given due importance. இங்க இண்டிவிஜுவல் கிடையாது, ஸ்டேட் தான். அந்த ஸ்டேட்ல இவர் ஒரு நம்பர் JS 07 M38 M378, அதுதான் இந்த அன்னோன் சிட்டிசனுடைய ஐடென்டிட்டி. அவரு ஒரு நம்பர், இந்த ஸ்டேட்டுக்காக மாடா உழைச்ச ஒரு நம்பர். அப்ப நம்மால என்ன பண்றாரு, the tone of the poem என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். the author அப்படியே புகழ்வதை போல பேசி என்ன பண்றாரு, இகழ்கிறார். so the predominant poetic device used in the poem is irony. Ironically, he is attacking the totalitarian regime and the citizen. so called concept of citizen-ஐயே problematize பண்றாரு WH Auden. ஆமா சார், ரொம்ப நல்லவன் சார். ஓகே, ஏன் நல்லவன்? இந்த கவர்மெண்ட் அவனை நல்லவன் சொல்லுது. எப்படி அவன் நல்லவனா இருந்தா அதுக்கு ரீசன்ஸ் கொடுக்க போறாரு. இவரு ரீசன் கொடுக்கல, ஒரு பியூரோக்ராட் ரீசன் கொடுக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை தான் நம்மளது அரசாங்கம் எதிர்பார்க்கிறது, நீங்கள் இவரை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு நடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பியூரோக்ராட் வந்து மக்கள் முன்னாடி நின்று என்ன பண்றாரு, உரையாற்றுகிறார். அது ஒரு எலிஜி. the whole poem is in the form of an elegy. but நம்ம ஆத்தர் சைட்ல இருந்து பார்க்கும்போது the author is actually parodying na making fun of the elegy of the totalitarian regime. he is ironically criticizing that particular fool. the state side la irundhu paatha avaru ஒரு good citizen, ஆனா நம்ம WH Auden அப்படியே ஆப்போசிட்ல இருந்து சொல்றாரு, அவன் ஒரு மடப்பைய சார், எல்லா நேரத்திலயும் எஸ் மாஸ்டரா இருந்திருக்கான். இவன் உண்மையாலுமே சந்தோஷமா இருந்தானா கவர்மெண்ட் ஹாப்பியா ஆக்குனான். Government was happy with him, but was he really happy? Was he really free? That is the climax of the poem. ஓகேங்களா டீச்சர்ஸ்? சரி, இந்த போயம் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த போயமுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு. எந்த பின்புலத்துல இவரு இந்த போயம் எழுதினார் அப்படிங்கறத நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். Are you there with me, teachers? Yes, sir. The context, historical context அப்படின்னு கேட்டீங்கன்னா, the poem was written
after Auden immigrated to United States in 1939. இவர் அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, இந்த போயம் எழுதினார். It was first published, எப்ப பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, it was published in January 1940. எதுல பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா, in a leading journal, the New Yorker அப்படிங்கிற அந்த லிட்டரரி ஜேர்னல்ல தான் இந்த போயம் பப்ளிஷ் ஆச்சு. And it was later republished in Auden's poetry collection another time, which appeared in 1941. இப்போ வாங்க, 1939ல ஹிட்லர் என்ன பண்ணாரு, அப்படியே ஐரோப்பா கண்டம் முழுவதையும் அப்படியே பயமுறுத்தி வச்சிருந்தார். அப்படியே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was நம்ம ஹிட்லர் வந்து he was completely having an idea of Aryan supremacy, race supremacy, the German race. அதுலயே ஒரு ஏரியன் ரேஸ், அந்த ரேஸ் தான் சுப்ரீம் ரேஸ் இன் த வேர்ல்ட், மற்ற எல்லா ரேஸுமே இன்ஃபீரியர். அதனால என்ன பண்ணாரு, பர்டிகுலர்லி மற்ற எல்லா இன்ஃபீரியர் ரேஸையும் கொன்று குவிக்கலாம், அதுலயும் குறிப்பாக தன்னை வதைத்த அந்த யூதர்கள் எல்லாத்தையும் வந்து கொன்று குவிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாரு, கொன்று குவித்து கொண்டிருந்தார். அந்த கொன்று குவிக்கும் பொழுது இந்த ஆடன் வந்து ரொம்ப இளமையான வயதில் இருந்து என்ன பண்ணாரு, அந்த பிளட் ஷெட்டை பார்த்து மிரண்டு போயிட்டார். அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, வேக வேகமா he married a girl by name எரிகா மேன். எரிகா மேனை எதுக்காக திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னா, இந்த எரிகா மேன் யார் அப்படின்னா, டாட்டர் ஆஃப் அ ஃபேமஸ் ரைட்டர் கால் தாமஸ் மேன், in order to save himself from the brutality of the Nazis. இந்த நாசிஸ் வந்து எல்லாரும் அழித்து கொண்டு வந்திருந்தார்கள். அப்ப அந்த நல்ல ஒரு ப்ராமினென்டான ஒரு மேன், அந்த மேனுடைய டாட்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் உயிர் தப்பிக்கலாம் அப்படின்னு உயிர் தப்புவதற்காக ஒரு திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்டா வச்சுட்டு இப்போ இந்த போயத்துக்குள்ள போயிடுவோம். Are you there, teachers? இப்ப இந்த போயம் வந்து மாடர்ன் மேனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியதான ஒரு போயம். தி ஆத்தர் இஸ் satirically attacking the modern man's mindset. இந்த மாடர்ன் மேன் என்ன பண்றான் அப்படின்னா, he is completely a conformist. Conformist அப்படின்னா who abides by the rules and regulations of the government. Okay, இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சில சட்டத்திட்டங்கள் விதிக்குது. எல்லா சட்டத்திட்டமுமே நல்ல சட்டத்திட்டமா இருந்துச்சுன்னா நீங்க அதுபடி போலாம். ஒருவேளை அது நமக்கே பாதகமாக இருக்கும் பொழுது அப்பயும் இல்ல, இது ஏன் கவர்மெண்ட், நான் தேர்ந்தெடுத்த கவர்மெண்ட், அது சொல்றதபடி நான் கேட்பேன், என் வீட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லுது, நான் சரி எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஓடுறேன் அப்படின்னு நீங்க ஓடுனீங்கன்னா, யூ ஆர் அ மாடர்ன் மேன், யூ ஆர் அ கன்ஃபார்மிஸ்ட். எதிர்த்து பேசுனீங்கன்னா யூ ஆர் ஆன்டி நேஷனல்னு பிராண்ட் பண்ணிடுவாங்க, உங்களை வச்சு மிதிச்சிருவாங்க. அப்ப என்ன பண்றாங்க, பயத்துல நல்லவனா இருக்கேன், கவர்மெண்ட் சொல்ற எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு இருந்தாங்க. அப்படி நீங்க கவர்மெண்ட் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ டோன்ட் ஹாவ் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி ஆர் யூ டோன்ட் ஹாவ் யுவர் செல்ஃப். You are sacrificing your individuality, you are sacrificing yourself. This is unbecoming of a man or a woman. ஒரு human being must assert his individuality. தனித்துவம் மிக்கவராக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் என்பவன், ஒரு மனுஷி என்பவள் தனித்துவமா நிக்கணும். தன்னுடைய சுயத்தை எப்பொழுதும் விட்டு கொடுக்க கூடாது. இதுதான் டிரான்சென்டென்டலிஸ்டும் சொன்னாங்க அமெரிக்கால. நீங்க ரால்ஃப் வால்டோ எமர்சன் செல்ஃப் ரிலையன்ஸ்னு ஒரு எஸ்ஸே இருக்கு. அந்த எஸ்ஸேல பாத்தீங்கன்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொல்லுவாரு, நான் கன்ஃபார்மிஸ்ட் இஸ் a real hero. நான் கன்ஃபார்மிஸ்ட் இஸ் a real hero. செல்ஃப் ரிலையன்ட் மேன் யாரு அப்படின்னா he is a non-conformist. அப்ப எல்லா நேரமுமே கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிக்கிறவன் வந்து செல்ஃப் ரிலையன்ட் மேனா இல்ல. கவர்மெண்ட் எப்பெல்லாம் நல்லா இருக்கோ அவன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். எப்ப கவர்மெண்ட் தப்பா போகுதோ நீ என்ன பண்ணும், கவர்மெண்ட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அப்பதான் நீ ஒரு மேன். இல்லைன்னா நீ மேனே கிடையாதுடா, நீ ஒரு மாடு மரம் அப்படின்னு அதுல இம்ப்ளாய்டா சொல்லுவாங்க. அதே ஐடியா தான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா டீச்சர்ஸ்? Now let's get into the poem. The poem, who is the speaker of the poem? The speaker of a poem is a bureaucrat. He is an administrative officer in a totalitarian regime. Complete
எல்லாரையுமே வந்து ஸ்லேவ்ஸ் மாதிரி வச்சிருக்கக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி, அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் கையில இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஹீ இஸ் இன் டியூன் வித் த கவர்மெண்ட். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, ஹீ இஸ் டெலிவரிங் அன் எலிஜி ஃபார் அ குட் சிட்டிசன் ஆஃப் த ஸ்டேட். அந்த குட் சிட்டிசனுடைய ஒரு மெமோரியல் ஸ்டோன் ஒன்று இருக்கு. அந்த மெமோரியல் ஸ்டோன்ல சம்திங் இஸ் என்கிரேவ். அந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது இட்ஸ் எபிடாப். வாட் இஸ் திஸ்? within bracket is the epitaph. Epitaph na enna solluvom teachers? What is written on somebody's tombstone? It is a epitaph. This is the epitaph of the government for the good citizen. Okay, sorry teachers, just so the speaker of the poem is a bureaucrat, an administrative officer, and he is actually standing beside the memorial which was raised for a very good citizen. But the citizen is not addressed by name, but he is addressed by a number. அந்த மானுமெண்ட்ல ஒரு என்கிரேவிங் இருக்கு. அந்த என்கிரேவிங்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா, பேர் இல்ல, ஒரு நம்பர் மட்டும் இருக்கு, JS. ஐரானிக்கலி இங்க லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பேரும் JS தான். JSN, ஜெரால்டு சகாயநாதன். அங்க JSன்னு ஒருத்தருடைய ஷார்ட் ஃபார்ம் போட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, 07M378. இட் இஸ் அ மார்பிள் மானுமெண்ட். மானுமெண்ட் அப்படின்னா இட்ஸ் அ மெமோரியல் ஸ்டோன் எரெக்டட் பை த ஸ்டேட். த ஸ்டேட்டே என்ன பண்ணியிருக்கு, ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணி அவருடைய நினைவிடத்தில் ஒரு ஸ்துபியை நிறுவி இருக்கிறது, ஒரு சின்னம், ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பி இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாரு, ஒரு பியூரோக்ராட் வந்து, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இறந்தவரை பற்றி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப எப்படி அட்ரஸ் பண்றாங்க பாருங்க, பேரை சொல்லல, நம்ம அப்படியே ஒரு பாக்ஸ் அப்படியே பார்ப்போம். The first ஒரு 5 lines, the first 5 linesல the bureaucrat is explaining about the greatness of the dead man. அந்த இறந்தவரை புகழ்ந்து பேசுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, he was found by the Bureau of Statistics to be one against whom there was no official complaint. இந்த இறந்தவர் இருக்கிறாரே, அவரை பற்றி அந்த புள்ளி குறிப்பியல், அந்த பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த குறிப்புகள்லாம் கொடுப்பாங்க இல்லையா கவர்மெண்ட்டுக்கு, இட் இஸ் கால்ட் த பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா புள்ளியியல் தானே டீச்சர்ஸ்? புள்ளியியல் தானே டீச்சர்ஸ்? அந்த புள்ளியியல் கவர்மெண்ட்டுக்கு டேட்டா கொடுக்குறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவரை பத்தி பக்காவா ஒரு ஸ்டடி பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து எந்த தப்பும் பண்ணல சார், கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதுவுமே பேசல, ரொம்ப நல்லவர் சார்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப இவரு நம்மளுடைய ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்சியாளர்கள் சொல்வதையெல்லாம் ஆமாம் சாமி போட்ட ஒரு மனிதர். அப்படிப்பட்டவங்களை தான் இந்த டோட்டாலிட்டேரியன் ஸ்டேட்டுக்கு பிடிக்கும். அவர்கள் தான் வெரி குட் சிட்டிசன். ஆட்டு மந்தை போல என்ன பண்ணாங்க, குச்சி வச்சா ஒரு ஆடு தாண்டி குதிச்சுன்னா எல்லா ஆடும் தாண்டி குதிச்சு போச்சுன்னா தான் அந்த இடையனுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு முட்டா பீஸ் இவன். இது வந்து ஆடுன்னு சொல்றது, ஆனா அவனுக்கு பொறுத்த மட்டும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எந்த பிரச்சனையும் பண்ணல. நம்பர் 2, all the reports on his conduct agree. In the modern sense of an old fashioned world, he is a saint. சார், அவருடைய கான்டக்டை பத்தி நாங்க ஒரு பக்காவா ஸ்டடி பண்ணோம் சார். கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவனை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்ப பாருங்க எப்படிப்பட்ட கவர்மெண்டா இருந்திருக்குன்னு. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஆள் வச்சிருந்தாங்க, ஸ்பை வச்சிருந்தாங்க. அப்ப இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது சேட்டலைட்டை வச்சு ஃபாலோ பண்ணலாம், அல்லது லோக்கல் ஏஜென்சியா இருந்திருக்கலாம். ஆனா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு, இவனை நடத்தைய வாட்ச் பண்ணியிருக்காங்க. இவனுடைய நடத்தைய பாத்தீங்கன்னா he is a saint. ஆனா இங்க ஆடன் வந்து அந்த செயின்ட்ங்கிற வேர்டை ஐரானிக்கா யூஸ் பண்ணியிருக்கிறாரு. who is a saint? இந்த மாடர்ன் வேர்ல்டுல செயின்டா இருக்கிறவன் உண்மையாலுமே யாரு, ஒரு ஃபூல். ஓகே, நீங்க ஏன் அப்படின்னு சொன்னீங்க, அந்த செயின்ட்ங்கிறதுக்கு ஹிஸ்டரி பார்க்கணும் பின்னாடி. who were the saints? Saints were those who stood against tyranny. அந்த காலத்துல நீங்க கிறித்தவம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கிறித்தவம் வந்து ஒரு காலத்துல வெஸ்டர்னாவே கிறித்தவம் தான்.
கிறிஸ்டியானிட்டி. அந்த கிறிஸ்டியானிட்டியில ஒரு சில பேர் செயின்ஸ் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சர்வாதிகாரிகளை எதிர்த்தார்கள். எதிர்த்தவர்களை என்ன பண்ணாங்கன்னா போட்டு தள்ளினாங்க. பிற்காலத்துல சர்ச் அவங்கள செயின்ஸா மாத்தி போட்டது. அவங்கள வந்து என்ன பண்ணுச்சு, அவங்கள வந்து ஒரு வெனரேஷன் ஸ்டேட்டுக்கு உயர்த்தினார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஸ்ட்ரெயின்ட், டிரனிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் ஸ்ட்ரெயின்ட். ஆனா இங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இவன் ஒரு செயின்ட் சார்னா என்ன அர்த்தம்? நாங்க சொல்றது எல்லாத்துக்கும் ஆமா சாமி, நாங்க சொல்ற மாதிரி நடந்தான். ஓகே, நாங்க ஒரு பாலிசியை கொண்டு வந்து அந்த பாலிசி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நாங்க கிஃப்ட் கொடுத்தா வாங்கிக்கிட்டான், கிஃப்ட் இல்லைன்னு சொன்னா சரி கவர்மெண்ட் கிட்ட கஜானா காலி போல இருக்கு அப்படின்னு கை தட்டி வெரி குட் வெரி குட்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இவன் ஒரு நல்லவன், இல்லட்டினா இவன் ஒரு மோசமானவன் அப்படின்னு கவர்மெண்ட் பிராண்ட் பண்ணிரும். Now look at the last statement in this fifth sentence இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல fifth sentence பாருங்க. Why was he a great man according to the bureaucrat? He served the greater community. இந்த ஸ்டேட்டுக்காக உழைச்சான் சார். அவன் சந்தோஷமா இருந்தானா? இல்ல, அது அடுத்த கேள்வி. அவன் இந்த நாட்டிற்காக உழைத்தான். அவன் குடும்பம் நாசமா போச்சு, அது நமக்கு தேவையில்லை. நாட்டுக்கு நாட்டுக்காக அவன் எல்லாமே ஓடா உழைச்சான் சார். அதனால the government has erected a marble stone for him. Did you understand all these things, teachers? The first 5 sentences உங்களுக்கு புரிந்துதா? Yes, sir. அடுத்த ஒரு அடுத்த ஒரு அவனுடைய ஒரு 3 sentences வாசிப்போமே. என்ன அப்படின்னா, what was the occupation of the dead man அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, he was an employee with a company. அவன் வந்து ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணான். 8வது சென்டென்ஸ்ல இருக்கு, சென்டென்ஸ் நம்பர் 8. ஓகே, என்ன கம்பெனி அப்படின்னா ஃபட்ச் மோட்டார் இன்கார்பரேட், ஒரு கார்பரேட் கம்பெனியில ஒர்க் பண்ணான். அண்ட் he was satisfying his employers. அவங்களோட எம்ப்ளாயர்ஸ் என்ன சொன்னாங்க, he was the best employee sir. 8 மணி நேரம் வேலை செய்ய சொன்னாலும் செஞ்சான், 18 மணி நேரம் வேலை செய்ய சொன்னாலும் செய்வான், 24 மணி நேரம் வேலை செய்யணும்னாலும் செல்லுவான், 24x7 வேலை செய்யணும்னாலும் செய்வான். அந்த மாதிரி ஒரு கொத்தடிமையாக வேலை செய்தவன். அவன் என்ன பண்ணான், அவனுடைய மாஸ்டர் கிட்ட என்னைக்குமே எதிர்த்து பேசி ஃபயர் பண்ண. he was not at all fired அப்படின்னா என்ன அர்த்தம்? he was a very good employee. ஒரு நாள் கூட திட்டு வாங்கல சார். ஆனா டியூரிங் வார் என்ன பண்ணா, he said bye bye to the company and he came to serve the greater community. ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணா, கம்பெனியில ஒர்க் பண்ண வரைக்கும் he was the best employee. வார் டைம்ல இந்த கம்பெனியை விட பெருசு எது? தேசம். என் தேசத்திற்காக நான் போறேன் அப்படின்னு குழந்தை குட்டியெல்லாம் பார்க்கல, தேசத்துக்காக போனா. அந்த டைமை தவிர திருப்பியும் என்ன பண்ணா, சண்டை முடிஞ்சோன்னே திருப்பியும் கம்பெனிக்கு போய் நல்ல எம்ப்ளாயியா இருங்க சார், சூப்பர் ஃபெல்லோ சார். அவனுக்கு ஃபேமிலி முக்கியம் இல்லை, என்டர்டெயின்மெண்ட் முக்கியம் இல்லை, எது மட்டும்தான் முக்கியம்? கம்பெனி முக்கியம், அப்புறம் கவர்மெண்ட் முக்கியம் அப்படின்னு வேலை செஞ்சான் சார். Did you understand that, teachers? Okay, next one, when we speak about company, அடுத்தது என்ன வரும்? கம்பெனியோட அசோசியேட் ஆனது என்ன? ட்ரேட் யூனியன். ஒரு கம்பெனியில ட்ரேட் யூனியன் உண்டு, ஏன்னா வெஸ்டர்ன் கான்டெக்ட்ல ட்ரேட் யூனியன்ஸ் உண்டு. அப்ப இவன் வந்து யூனியனிஸ்டா அப்படின்னா, எஸ் he was in the trade union, ஆனா he did not have the unionist spirit. ட்ரேட் யூனியன்லாம் உண்டு, ட்ரேட் யூனியன்ல மெம்பரா இருந்தான். அங்க என்ன பண்ணா, சப்ஸ்கிரிப்ஷன் கரெக்டா பே பண்ணிட்டான். ஆனா அந்த ட்ரேட் யூனியன் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக போகும்போது இவன் என்ன பண்ணல, ட்ரேட் யூனியனோடு இல்ல, யாரோடு நின்றான்? கவர்மெண்டோடு நின்றான். அதனாலதான் இவன் ரொம்ப நல்ல சிட்டிசன், ரொம்ப நல்லவன் சார். எல்லாருமே கவர்மெண்ட்டை எதிராக அந்த வேலை என்ன பண்றாங்க? And the trade unions, when they go against the government, when the government does not give them the benefits, இவன் என்ன பண்ணா, இவன் மட்டும் வேலைக்கு போனா, கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக நின்றான். அதனாலதான் சார் கவர்மெண்ட் இவனை பெஸ்ட் சிட்டிசன் சொல்லுது. அங்க பாருங்க, our report on his union shows it was sound. ட்ரேட் யூனியன்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன் இருக்கும். ஒரே இடத்துல ஒரே கம்பெனியில 3-4 ட்ரேட் யூனியன் இருக்கும். இதுல
ஒண்ணு வந்து ராடிக்கல் ட்ரேட் யூனியனா இருக்கும், மற்றதெல்லாம் பேருக்கு ட்ரேட் யூனியனா இருக்கும். ராடிக்கல் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்கு எதிராக சண்டையிடுவார்கள், கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டையிடுவார்கள். மற்றவங்க என்ன பண்ணாங்க, பேருக்கு ஒரு யூனியன் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, போய் தே வில் பி பூட்லிக்கர்ஸ், ஏதாவது பார்த்து கொடுங்க சாமி அப்படிவாங்க. இல்லடா நான் எப்போ அப்படின்னு சொன்னா சரி நாங்க போறோம் அப்படின்னு போயிடுவாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு ட்ரேட் யூனியன்ல, நல்ல ட்ரேட் யூனியன்ல மெம்பரா இருந்தா சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும். So he is considered to be a very good citizen. Did you understand that, teachers? Okay, I think we will have a short break and then get back. ஏதாவது